இந்த ருத்ராட்சத்தை ஒருத்தன் போலியாக அணிந்து கொண்டு பயணிச்சா கூட அந்த ருத்ராட்சம் அவனை சரியான வழியில பயணிக்க வச்சு மாத்திரும். நானே இப்ப தப்பான வழியில வந்திருக்கேன்னு வச்சுக்கோ சொல்ற மாதிரி, இந்த ருத்ராட்சம் என்னை ஏன் மாத்தாது? மாத்திருமே. சில பேர் சொல்றாங்க காஞ்சா புகைக்கணும், மது குடிக்கணும், நாங்க கும்பிடுற சாமி இந்த மாதிரி தானே, அதனால நாங்க இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது அவன் மேபி அவன் அப்படி இருக்கும்போது அந்த இறைநிலையை உணர்ந்திருப்பான். அதனால அவன் அப்படி பயணிக்கிறான். ஆன்மீகம் ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனா அந்த சைவம் அசைவம் அப்படிங்கிறது தன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. சரிங்களா? நான் இது கறின்னு நினைச்சாதான் இது கறி. சில நரபலி கொடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வழியிலையும் இறைவனை அடைய முடியுமா? நரபலி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. இருந்திருக்கலாம், அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்துல நரபலிகள்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா வரலாறு தான் இருக்கு, நம்ம பார்க்கல. ஆனா இந்த தெய்வங்களுக்கு, உக்கிர தெய்வங்களுக்கு பலி கொடுப்பாங்க, அதெல்லாம் நரபலியில கிடையாது. இல்லற வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கையும் இதை நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்னை மட்டும் தான் நோண்டுவாங்க. இதே நீ கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா உன் உணர்வுகளை நீ உன் மனைவி கிட்டே அடக்கியிருப்பியா? நீ ஏன் அப்ப வர கிளைண்ட நீ அபியூஸ் பண்ணுவ? ரைட்டா? அப்ப நீ கல்யாணம் முடிக்கிறது சரியான விஷயம் தானே? நீ கல்யாணம் முடிச்சுட்டா உனக்கு அப்படி தோணுது அப்படின்னா நீ உன் மனைவி கிட்ட போக போற. நீ கல்யாணம் முடிக்காம ஊருக்கு பிரம்மச்சாரியமா இருக்கணும், நான் சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர்றவங்களை ஃபுல்லா இந்த மாதிரி ஆசை காட்டி அபியூஸ் பண்ற. எங்க சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு கை நடுங்க எங்களுக்கு. இவங்க பூஜையில பெண் உறுப்புகள்ல மஞ்சள் குங்குமம் வச்சு மணியாட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிங்கும் போது அப்ப எங்களுக்கு எல்லாம் நேம்ஸ் இப்படிதான் வரும். ஆனா அவங்க சொல்றத பார்த்தா நாங்க தெய்வத்தோட அப்படியே ஒன்றை கலந்துருக்கோம். தெய்வத்தோட நீ கனவுல போய் கலந்துக்கடா. வர்ற கிளைண்ட ஏன்டா நீ இது பண்ற? அது மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த நேம். அதாவது உண்மையா பயணிக்கிறவங்களே வர்றவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மேபி இவங்களும் அப்படி இருப்பாங்களோ. வணக்கம். ஆன்மீக வாழ்க்கையில இப்ப ஈடுபட்டதுக்கு எதுவும் அந்த வயது வித்தியாசம் எதுவும் இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கே அந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. சின்ன வயசுல எப்படி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஆன்மீகம்ன்றதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன நீங்க பண்ணாலுமே வயசுதான் பாக்க. இதேதான். நான் அவ்வளவு 59 டாக்டர், 24 வயசுல 59 டாக்டர் பட்டமா அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அவார்ட்ஸ், இவ்வளவு அவார்ட்ஸ் இந்த வயசுக்குள்ள. அப்ப இவன் எந்த வயசுல இருந்து இவன் பயணிச்சிருப்பான்? சரி, ஓகே, நான் ஒரு அதிகாரியா உட்காடுறேன். இந்த வயசுல இவன் ஒரு அதிகாரியா? அதாவது சாதிக்கிறதுக்கு வயது தடை இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதாவது ஆன்மீகம் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதுவும் ஆன்மீகத்துக்குள்ள நீ வயசு பார்க்கவே அவசியம் இல்லை. நம்மளுடைய சித்தமார்கள் சொல்லியிருக்காங்க, இளமையில் இறைவனை தேடு அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இளமையில நீ இறைவனை தேடி பயணிச்சுட்டே போனாதான் முதுமையில நீ அவரை பார்க்க முடியும். அந்த இவர் இப்படிதான் அப்படிங்கிறத நீ அனுபவிக்க முடியும். நீ 50 வயசுல தான் இவங்க சொல்றாங்க, 50 வயசுலதான் காசிக்கு போவாங்க, 50 வயசுலதான் இது பண்ணுவாங்க. நீ 50 வயசுலதான் நீ சாமியாரே ஆகுறனா, நீ என்னைக்கு அந்த படிப்படியான நிலைகள் எல்லாம் கடந்து நீ என்னைக்கு நீ இறைவனை பார்ப்ப? அதுக்குள்ள போட்டு மண்டையை போட்டேன்னா எப்படி நீ இறைவனை பார்க்க முடியும்? ஆனா இளமையில இறைவனை தேடிட்டே இருக்கேன். இப்ப நான் ஒரு 25 வயசு, நான் 7 வயசுல தேட ஆரம்பிச்சு இப்ப 25 வயசுல இறைவனை உணர்றேன். 50 வயசு வரைக்கும் அத ஒரு பக்குவ நிலைமை அதை நான் மத்தவங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்லுவேன். எப்ப நான் இப்படிதான் போனேன், இறைவனை பார்த்தேன், நான் இப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நானு நீயும் வா, அதை சாப்பிடு. தேனை நக்கினவனுக்கு தானே தெரியும் இது சுவை எப்படி இருக்கு. அவ்வளவுதான். அப்போ நான் எங்கனால முடிஞ்சது, நாங்க எப்படி கற்றுக்கொண்டோமோ, நாங்க எப்படி அதை பயணிச்சுட்டு இருக்கோமோ அதை பிறருக்கும் போதிக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே அந்த வேலையைத்தான் பண்றோம். சோ மத்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போனாலும் எங்களுடைய நோக்கம் விளக்குகள்லாம் எங்க வழி ஒரு தனி வழியாத்தான் இருக்கு. அந்த மாதிரி ஆளுகள்லாம் தான் எல்லாம் ஒரு கூட்டமைப்பா ஒண்ணு சேர்றவங்க. அந்த கேட்டகரி ஆஃப் பிசினஸ் அது வேற, அவங்க வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. இங்க அப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துல அப்படியே டாட்டு போட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க வர்றவங்களும் சரி. அப்பா அவர்னால என்னால என்கிட்ட இவ்வளவு இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணுவேன், இவ்வளவு இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவேன். எல்லாருக்கும் தலையில ஒரு அங்கவஸ்திரம் கட்டிது. அது நம்மளுடைய கலாச்சாரம். நீங்க ஒரு 1000 ரூபாய் நோட்ல மாலை போடுங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு செலவழிக்கதான் முடியும். ஒரு துண்டு கொடுத்து பாருங்க, அந்த துண்டு அப்படியே மடிச்சு பத்திரமா கொண்டு போய் ஞாபகம் இருக்கும், இது இந்த இடத்துல கொடுத்தது அப்படின்னு. பணம் போயிடுது.
எலுமிச்சம்பழம் அழுகி போயிடும், மாலை அன்னைக்கே உதிர்ந்துரும். அந்த மாதிரி எது நிரந்தரமான ஒன்றோ அந்த நிரந்தரத்தை நோக்கிதான் நாங்க அதுல கவனமா குறிக்கோளா இருக்கும். ஸோ அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல பயணிச்சுட்டே இருப்போம் எல்லாருமே. ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சம் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. எப்படி பஞ்சாட்சர மந்திரத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு இந்த ருத்ராட்சத்துக்கும் அந்த பவர் இருக்கு. இந்த ருத்ராட்சத்தை ஒருத்தன் போலியாக அணிந்து கொண்டு பயணிச்சா கூட அந்த ருத்ராட்சம் அவனை சரியான வழியில பயணிக்க வச்சு மாத்திரும். நானே இப்ப தப்பான வழியில வந்திருக்கேன்னு வச்சுக்கோ சொல்ற மாதிரி, இந்த ருத்ராட்சம் என்னை ஏன் மாத்திருமே. இது நான் என்னையவே உதாரணமா வச்சு சொல்றேன். போலியாக அந்த ருத்ராட்சத்தை யாரும் அணிஞ்சு நான் சாமியாரும் தெரிஞ்சாலும் ஒரு காலகட்டத்துல அந்த ருத்ராட்சம் அவனை சரியான வழியில கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஒண்ணுதான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியில பயணிக்கிறாங்க, அது நாங்க ஒரு வழியில பயணிக்கிறோம். அவ்வளவுதான். எங்களுக்கு மாது சூது அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. எனக்கு அது தேவைப்படலை. சில பேர் சொல்றாங்க காஞ்சா புகைக்கணும், மது குடிக்கணும், நாங்க கும்பிடுற சாமி இந்த மாதிரி தானே, அதனால நாங்க இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது மேபி அவன் அப்படி இருக்கும்போது அந்த இறைநிலையை உணர்ந்திருப்பான். அதனால அவன் அப்படி பயணிக்கிறான். நாங்க இப்படி உணர்ந்தோம், அதனால நான் இப்படி பயணிக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆன்மீகம் வந்து சைவம் சம்பந்தப்பட்டதா இல்ல அசைவம் சம்பந்தப்பட்டதா? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இது ஒரு, நான் எது மூலமா எதுக்காக அப்படி கேக்குறேன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா சில பேர் வந்து அவங்கவுங்களுக்கு இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. ஆனா இது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நிறைய பேர் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை இப்படி கேட்டா இவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னு. ஆன்மீகம் வந்து ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனா அந்த சைவம் அசைவம் அப்படிங்கிறது தன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. சரிங்களா? நான் இது கறின்னு நினைச்சாதான் இது கறி, இது மாமிசம் நினைச்சாதான் மாமிசம், இது காய்கறி நினைச்சாதான் அது காய்கறி. இது நான் எண்ணத்துல நினைக்கிறனாலதான் அது என்ன, அந்த பொருள் எனக்கு எண்ணமா தெரியுது. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைவருடைய மனநிலையை பொறுத்தது. இதுக்கும் அதுக்கும் எல்லாம் எப்பவுமே கனெக்டிவிட்டி போடாதீங்க, வேற. ஆனா ஒரு சில பேர் வந்து இல்ல இதுவும் ஒரு விதமான ஒரு இதுதான் சொல்லிட்டு சில நரபலி கொடுக்கறது, சுவாமியார்களே சில நரபலி கொடுக்கறது, சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வழியிலையும் இறைவனை வந்து அடைய முடியுமா? நரபலி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. இருந்திருக்கலாம், அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்துல நரபலிகள்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா வரலாறு தான் இருக்கு, நம்ம பார்க்கல. ஆனா இந்த தெய்வங்களுக்கு, உக்கிர தெய்வங்களுக்கு பலி கொடுப்பாங்க, அதெல்லாம் நரபலியில கிடையாது. இப்ப இந்த ஆடு கோழி, ஆனா அதையும் மாற்றக்கூடிய காளி, இப்ப காளி கும்பிடுறவங்க, காலபைரவ கும்பிடுறவங்க அதையும் மாத்தி பண்றவங்களா இருக்காங்க. இப்ப எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கோழிக்கு சமமானது, ஒரு பூசணிக்காய் ஒரு ஆடுக்கு சமமானது, ஒரு தேங்காய் ஒரு எரும மாடுக்கு சமமானது. அப்ப இதை பலி கொடுத்தா நான் அதை கொடுத்ததுக்கு ஈடு அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்றேன் பாருங்க, முழுக்க மனநிலையை பொறுத்ததுதான். இல்லற வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கையும் இதை நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்னை மட்டும் தான் நோண்டுவாங்க. ஆமா, உங்களை மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து கேக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது இல்லற வாழ்க்கையில இருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு அடிக்கடி நிறைய தடவை பல இடங்கள்ல அவர் வந்து தெளிவா அதை உணர்த்திட்டே வருவாரு. நாங்க கும்பிடுற வணங்குற கையெடுத்து வணங்குற கடவுள் வந்து கணவன் மனைவியோட தான் இருக்காரு. சரிங்களா? இப்ப ஏன் வந்து ஸ்கூல்ல போய் படிக்கிறோம்? வீட்லயே அப்பா அம்மா படிச்சிருக்காங்க, வீட்லயே அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே. ஏன் ஸ்கூல்ல போய் படிக்கிறோம்? தன்னுடைய ஆசிரியர் குரு எப்படி இருக்காரோ அவரை பார்த்துதானே இது பண்ணுவாங்க. அப்ப ஒரு வாத்தியார் தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு வாத்தியாருடா, நீயே இந்த வேலையை பண்ணா உன் ஸ்டூடெண்ட்ஸும் அதைத்தானே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, குரு எவ்வளியோ சீடனும் அப்படிங்கறதுதான். அப்படிங்கும் போது நாங்கள் வந்து ஈசனை குருவாக நினைக்கிறோம், காளியை குருவாக நினைக்கிறோம், பார்வதியை குருவாக நினைக்கிறோம். எந்த தெய்வங்களாகட்டும் அவங்கள குருவா நினைச்சு பயணிக்கும் பொழுது அவங்க எப்படி பயணிச்சிருக்கிறாங்களோ அதே வழியில தான் நாங்களும் பயணிப்போம். ஸோ அதனால இல்லறத்துக்கும் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும்லாம் அப்படியெல்லாம் கனெக்டிவிட்டிஸ் கிடையாது. அவங்க வந்து அப்படி சொல்லலை, நீ விட்டுட்டு வாடா அப்படின்னு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ முன்னாடி இதை நாங்க அடுத்த கட்ட பிளானே இதை நான் அவர்கிட்ட பேசணும் இன்னைக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாந்திரிக ரீதியாக நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சில இளைஞர்கள் வந்து இந்த போலியாக வேடம் விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. இதே நீ கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா உன் உணர்வுகளை நீ உன் மனைவி கிட்டே அடக்கியிருப்பியா? நீ ஏன் அப்ப வர்ற கிளைண்ட்டை நீ அபியூஸ் பண்ணுவ? ரைட்டா? அப்ப நீ கல்யாணம் முடிக்கிறது சரியான விஷயம் தானே. நீ கல்யாணம் முடிச்சுட்டா உனக்கு அப்படி தோணுது அப்படின்னா நீ உன் மனைவி கிட்ட போக போற. நீ கல்யாணம் முடிக்காம ஊருக்கு பிரம்மச்சாரியமா இருக்கணும், நான் சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர்றவங்களை ஃபுல்லா இந்த மாதிரி ஆசை காட்டி அபியூஸ் பண்ற. எங்க சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு கை நடுங்க எங்களுக்கு. இவங்க பூஜையில பெண் உறுப்புகள்ல மஞ்சள் குங்குமம் வச்சு மணி ஆட்டியிருக்கேன். அந்த வீடியோ வருது எனக்கு.
இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிங்கும்போது அப்ப எங்களுக்கு எல்லாம் நேம்ஸ் வந்து இப்படிதான் வரும். ஆனா அவங்க சொல்றத பார்த்தா நாங்க வந்து தெய்வத்தோட அப்படியே ஒன்றா கலந்துருக்கோம். ஏய், தெய்வத்தோடனா நீ கனவுல போய் கலந்துக்கடா, வர்ற கிளைண்ட ஏன்டா நீ இது பண்ற? அது மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த நேம், அதாவது உண்மையா பயணிக்கிறவங்களே ஒரு வர்றவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மேபி இவங்களும் அப்படி இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நாங்க குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி, 80 வயது மூதாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே வார்த்தை அம்மா. சொல்லுங்கம்மா, நீ வாங்கம்மா, என்னம்மா சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை, அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி பண்றதுனாலதான் அடுத்த இருக்க எல்லா ஆன்மீகவாதிகளுக்குமே பெயர் தவறா போகுது. அத வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. ஆன்மீக இதுல வந்து இன்னைக்கு நிறைய பேர் உங்களை வந்து என்னென்னமோ பேசுறாங்க. இதனால அதிகமா பாதிக்கப்படுறது வந்து உங்களுடைய குடும்பம் தான். நீங்க அதை எப்படி பாக்க? விமர்சனங்கள் நாங்க வரவேற்கிறோம். அப்பா சொன்ன மாதிரிதான், காய்ச்ச மரத்துலதான் கல்லடிக்கணும் அப்படின்னு. பட்டு பண்ண மரத்துல யாருக்கு பாட அடிக்க மாட்டாங்க. காய்ச்சி பூத்தி புழுங்கினா மட்டும்தான் அதா இருக்கு. ஏன் உங்க மேல ஒரு சில பேர் வந்து ரொம்ப வன்மமா இருக்காங்க? அது பின்னணி என்ன? அவனுக்கு எனக்கு கந்து வட்டி பிரச்சனை தெரியல. சரி, அவனோட மனநிலை. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவனுக்கு நிறைய வேலை இருக்குடா, அந்த வேலையை பாருடாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அந்த வேலையில பயணிச்சுட்டு இருக்கேன். ஒன்ற வேலையை நீ பாரு, என்ற வேலையை நான் பாக்குறேன். பேசுறது வேஸ்ட். உங்களுடைய ஆரம்ப நிலை, நீங்க 7 வயசுலயே நான் வந்து இறைவனை பாக்குறேன், நான் உணர்ந்துட்டேன். அந்த 7 வயசுல எப்படி நீங்க உணர்ந்தீங்க? ஏன் நான் ஒரு யங்ஸ்டர். ஆமா. அந்த அப்போ இந்த மரலாடுறது, இதுல ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிக்கிறது எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கு இல்லையா? அதே விஷயத்த நம்ம பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுது? இப்போ ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல ஒரு இறை சக்தி பயணிச்சுட்டு இருக்குங்கிறத உணர்றோம் இல்லையா? அந்த மாதிரி